திரைப்படத்துறையில் பல அரிய சாதனைகளை செய்து நடிகை சரோஜா தேவி 87வது வயதில் காலமானார். திரையுலகமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. அபிநய சரஸ்வதி மற்றும் கன்னடத்து பைங்கிலி போன்ற பட்டங்களால் அறியப்பட்ட அவர் தென்னிந்திய சினிமாவில் ஒரு முக்கிய நபராக, முக்கிய திரைப்பட நட்சத்திரமாக ஜொலித்து வந்தார். அவரது புகழ்பெற்ற வாழ்க்கை கன்னடம், தெலுங்கு, தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகளில் 200 படங்களுக்கு மேல் பரவியது. சரோஜா தேவியின் திரைப்பட பயணம் 1955ஆம் ஆண்டு தன்னுடைய 17வது கன்னட கிளாசிக் மகாகவி காளிதாசனுடன் ஆரம்பித்தது. 1958ஆம் ஆண்டு எம். ஜி. ராமச்சந்திரனுக்கு ஜோடியாக நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் மூலம் அவரது புகழின் உச்சம் உறுதியானது. இந்த படம் அவரை தமிழ் சினிமாவில் நட்சத்திர அந்தஸ்தை பெற ஒரு காரணமாக அமைந்தது. அது மட்டுமின்றி சரோஜா தேவி அனைவரும் தங்களது வீட்டு பெண்ணாகவே பார்க்க தொடங்கினார்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சரோஜா தேவி சினிமாவிற்காக அளித்த பங்களிப்புக்காக ஏராளமான பாராட்டுகளையும் விருதுகளையும் வென்றிருக்கிறார். 1969இல் பத்மஸ்ரீ விருதும், 1992இல் பத்மபூஷன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. கூடுதலாக அவர் தமிழ்நாட்டிலிருந்து கலைமாமணி விருதையும், பெங்களூரு பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டத்தையும் பெற்றார். நடிப்பிற்கு அப்பாற்பட்ட அவருடைய செல்வாக்கு விரிவடைந்தது. 53வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான நடுவர் குழுவிற்கு அவர் தலைமை தாங்கினார் மற்றும் கன்னட சலஞ்சித்ரா சங்கத்தின் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். சினிமா மீதான அவரது அர்ப்பணிப்பு அளவிடற்கரியது. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1938 அன்று பெங்களூருவில் பிறந்த சரோஜா தேவி காவல்துறை அதிகாரியான பைரப்பாவுக்கும் இல்லத்தரசியான ருத்ரமாவுக்கும் 4வது மகளாக பிறந்தவர். 1986ஆம் ஆண்டு தன்னுடைய கணவர் ஸ்ரீ ஹர்ஷா காலமான பொழுது அவர் தனிப்பட்ட இழப்பை சந்தித்தார். மேலும் திரைப்பட மேம்பாட்டு முயற்சிகளை ஆதரித்து இளம் கலைஞர்களுக்கும் வழிகாட்டினார். சரோஜா தேவியின் ஃபேஷன் உணர்வு 1960களில் அவரது புடவைகள், நகைகள் மற்றும் சிகை அலங்காரங்கள் மூலம் வெளிப்பட்டது. அப்போது அது மிகவும் பிரபலமாக கொண்டாடப்பட்டது. திரையில் அவரது நேர்த்தியும், திரைக்கு வெளியே அவருடைய பணிவும் தலைமுறையாக பாராட்ட பெற்றன. அவரது மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. ஆனால் எதிர்கால திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்களை ஊக்குவிக்கும் ஒரு மரபையும் விட்டு சென்றிருக்கிறார் சரோஜா தேவி. கன்னட திரையுலகின் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக இன்று வரை கொண்டாடப்படுகிறார் சரோஜா தேவி. சரோஜா தேவி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் எல்லா சூப்பர் ஸ்டார்களுடன் பல சூப்பர் ஹிட் திரைப்படம் நடித்தவர். நடிகை சரோஜா தேவிக்கு பல அடைமொழி பெயர்கள் இருக்கும். பொதுவாக ஒரு நடிகை அல்லது நடிகருக்கு ஒரு அடைமொழி பெயர் தான் இருக்கும். ஆனால் சரோஜா தேவிக்கோ தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தியிலும் பல அடைமொழி பெயர்கள் உண்டு. அபிநய சரஸ்வதி என தெலுங்கு திரையுலகினர் அவரை கொண்டாடினார்கள். அதே போல சலபா சுந்தரி என்றும், கன்னடத்தில் அபிநய காஞ்சனமாலா என்றும், ஹிந்தியில் அபிநய பாரதி என்றும் இவருடைய ரசிகர்கள் இவரை சிறப்பாக அழைப்பார்கள். அவருடைய மறைவு கண்டிப்பாக தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி இந்திய திரையுலகிற்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவருடைய ஆன்மா சாந்தியடைய பின் சேனல் சார்பாக நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைப்போம்.